நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்து நமக்கு டெம்பரரி பெஞ்ச் மார்க் இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோன் ஆர்எல், இந்த இடத்தோட ஆர்எல் வந்து 100 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் இருந்து அந்த கேம்பஸோடைய இன்னொரு சைடில் வந்து ஒரு செப்டிக் டேங்க் இருக்குது. அந்த செப்டிக் டேங்க்குடைய ஆர்எல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை கண்டுபிடிக்கும்போது இடையில உள்ள பாயிண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்குது, அதேமாதிரி மெயின் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேம்ப் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு டேர்னிங்கில் வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரீஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில லேம்ப் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இடையில இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து ஆர்எல் மெஷர் பண்ணிக்கிட்டே அந்த பாயிண்ட்டை ரீச் ஆக போகிறோம். இப்போ அந்த பாயிண்ட்டை ரீச் ஆகணும் அப்படின்னா வியூ வந்து கம்ப்ளீட்டாக அந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்ம வந்து 2 சேஞ்ச் பாயிண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று இந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம், நெக்ஸ்ட் ஒரு இடத்துல ரொட்டேட் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இது போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கோடைய அந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய லெவலில் வந்து நம்மளை ஸ்டாஃப் ரீடிங் தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு சேஞ்ச் பாயிண்ட், நெக்ஸ்ட் வேறு எங்கெல்லாம் வந்து டேர்ன் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து சேஞ்ச் பாயிண்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல சேஞ்ச் பாயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 பாயிண்ட் வந்து ரீடிங் எடுக்கிறோம். ஸோ அதில் 2 சேஞ்ச் பாயிண்ட் நமக்கு வந்து வருது. ஃபைனலாக ஒரு செப்டிக் டேங்க்கோடைய ஆர்எல் கண்டுபிடிக்கிறதோட இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் வந்து பெஞ்ச் மார்க், டெம்பரரி பெஞ்ச் மார்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ வெர்டிக்கலாக இன்னும் கொஞ்சம் வந்து ஸோ அதை வெர்டிக்கலாக பிடிக்க சொல்லிவிட்டு ஆப்ஜெக்ட் லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி லெவலிங் ஸ்டாஃபை நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பார்க்கும்போது 1.05. ஸோ நம்ம லெவல் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 1.05 வந்து நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போய்டுங்க சார். ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்டில் போயிருக்காரு. ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்மளுடைய லெவல் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 0.755. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் நம்ம ரீடிங் எடுத்துகிட்டு கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிருங்க சார். பாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளாக் போஸ்ட், அந்த இடத்துல வந்து லெவலிங் ஸ்டாஃபை பிடிச்சிருக்காரு. ஸோ அங்கே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.10. நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம் சார். ஸோ இப்போ 3 பாயிண்ட்டில் நம்ம ரீடிங் எடுத்திருக்கோம். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் டேர்ன் பண்ணணும். நம்ம டேர்ன் பண்ணுற இடத்துல வந்து லெவலிங் ஸ்டாஃப் சார் கொண்டு போய் வச்சார் அப்படின்னும் போது நமக்கு இதிலேருந்து வியூ பண்ண முடியாது. லெவலிங் ஸ்டாஃப் வந்து நம்ம பார்வைக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது லெவலிங் ஸ்டாஃப் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் லெவலிங் ஸ்டாஃப் ஷிஃப்ட் ஆகும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சேம் லொக்கேஷனில் வச்சுருந்தேன், சார் ஸ்டாஃபை மட்டும் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா லெவலிங் ஸ்டாஃபை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடாது, சேம் லொக்கேஷன்லேயே அது இருக்கணும். ஸோ நியூ லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் தான் லெவலிங் ஸ்டாஃப் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரே இடத்துல வச்சுருந்தோம், ரீடிங் எடுக்க ஸ்டாஃபை மட்டும் ஒரு லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரே இடத்துல இருந்தது, ஸ்டாஃப் ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் கண்டிஷன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறோன்னா ஸ்டாஃபை வந்து மூவ் பண்ணக்கூடாது, ஒரே லொக்கேஷனில் அது இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துல ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ரீடிங்க்கு வந்து ஸ்டாஃப் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்த ரீடிங் வந்து பேக் சைட். ஸோ நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பேக் சைடு எடுக்கிறதா அது பேக் சைட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இடையில நம்ம எத்தனை ரீடிங் எடுத்தாலும் அது ஃபுல்லாகவே இன்டர்மீடியட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலிங் ஸ்டாஃப் ஒரு இடத்துல வச்சுட்டாரு, நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் இடம் மாற்ற போகிறேன். ஸோ அப்போ அது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷனுக்கு கடைசி பாயிண்ட். ஸோ ஃபார்வர்டில் ரீடிங் எடுத்துகிட்டு போகும்போது
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷனுக்கு அது வந்து கடைசி பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாயிண்ட்டை வந்து ஃபோர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லெவலிங் ஸ்டாஃபே திரும்ப பார்த்து ரீடிங் எடுப்போம். ஸோ அதே பாயிண்டில், ஸோ ஏற்கனவே ஃபோர் சைட் எடுத்தோம் இல்லையா, டேபிளில் சேம் லொக்கேஷனில் பேக் சைட் அப்படின்ற ஒரு புது ரீடிங்கை நோட் பண்ணுவோம். நோட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இப்போ இந்த லொக்கேஷனில் நம்ம என்ன பண்ணணும், அதே ப்ரொசீஜர் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். பாஸ் பண்ணி ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை நியூ லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. பட் லெவலிங் ஸ்டாஃப் பொசிஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை. கடைசியாக எங்கே ரீடிங் எடுத்தோமோ அதே இடத்துல லெவலிங் ஸ்டாஃப் கண்டிப்பாக அங்கேயே தான் இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டை இங்கே செட் பண்ணதுக்கப்புறம் அதே லொக்கேஷனில் இன்னொரு ரீடிங், அதாவது நியூ பேக் சைட் ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஸ்டாஃபை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் அந்த பக்கம் வியூ ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீடிங் எடுக்கிறதுக்காக ஸ்டாஃபை நம்ம ரொட்டேட் பண்ணலாம், மூவ் பண்ணக்கூடாது, பட் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டாஃபை வந்து நமக்கு வியூ ஆகிற டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பண்ணதும் இங்கே டைரெக்டாக நம்ம ரீடிங் எடுத்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் நம்ம டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணோமோ சேம் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ இந்த நியூ லொக்கேஷனுக்கும் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக லெக்கு வந்து ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 பபுள்ஸ்க்கு 2 லெவலிங் ஸ்க்ரூஸ்க்கு சென்டராக வச்சுட்டு இன்வெர்ட் ஆர் அவுட்வர்ட் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில், ஸோ ஒரு ஸ்க்ரூவை ஒரு டைரெக்ஷன்லையும் இன்னொரு ஸ்க்ரூ இன்னொரு டைரெக்ஷன்லையும் பண்ணக்கூடாது. 2 ஸ்க்ரூவையும் வெளி பக்கம் திருப்பணும், இல்லை 2 ஸ்க்ரூவையும் உள் பக்கம் திருப்பணும். பபுள் சென்டர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 3rd ஸ்க்ரூ. இப்போ ஸோ இப்போ மறுபடியும் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ரீடிங்கை எடுக்கிறோம். நம்மளோட ரீடிங் வந்து 1.39. ஸோ இப்போ சார் வந்து அவருடைய பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு பொசிஷனில் வச்சுட்டோம். ஸோ நீ ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் ஒரு ரீடிங் எடுத்தோம், நியூ லொக்கேஷனில் இன்னொரு ரீடிங் அதே பொசிஷனில் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரே இடத்துல இருக்க போது சார் வந்து ஷிஃப்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் ரீடிங் பாருங்க சார். நெக்ஸ்ட் இப்போ சார் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டார். நான் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணலை, ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ ஸ்டாஃப் சார் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த இடமும் ஷிஃப்ட் ஆகலை, ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ புது பொசிஷன் ரேம்ப், அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதில் வந்து எவ்வளோ ரெடியூஸ் லெவல் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1.595. ஸோ அந்த பாயிண்ட்டுடைய லெவல் எவ்வளோ இருக்குன்றது பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம் சார். ஸோ இப்போ எனக்கு அங்கே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி நம்ம போடும்போது ஒரு ஃப்ளாக் போஸ்ட், ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, ஒரு லொக்கேஷன், அந்த லொக்கேஷனோட ரெடியூஸ் லெவல் நம்ம கண்டுபிடிக்கணும். கம்பல்சரி இல்லை, பட் ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போது போகிற வழியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் லெவல் கண்டுபிடிப்போம். ஸோ ஃப்ளாக் போஸ்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க், அங்கே வச்சு நம்ம வந்து சேஞ்ச் பாயிண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் டேர்ன் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்குன்னு எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டேர்னிங். அந்த பக்கம் நான் டேர்ன் பண்ணி ரீடிங் எடுக்கும்போது எனக்கு லெவலிங் ஸ்டாஃப் தெரியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இடையில நானாக ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே சேஞ்ச் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கிட்ட வந்து சார் லெவலிங் ஸ்டாஃப் வச்சுருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து ஒரு டெம்பரரி பாயிண்ட், அதை ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்டில் என்ன ரீடிங்னு எடுத்துகிட்டு நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த பாயிண்டில் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 1.52. ஸோ இப்போ 1.52 இருக்குது. ஸோ இப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன். அகெயின் ஃபஸ்ட் கண்டிஷன், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது சாரை வந்து ஸ்டாஃப் ஷிஃப்ட் பண்ண மாட்டார். இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே மறுபடியும் ஒரு ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரே இடத்துல இருக்கும், ஸ்டாஃப் வந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நியூ லொக்கேஷன் கொண்டு வந்துட்டேன். பட் ஸ்டாஃப் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணவே இல்லை. சேம் லொக்கேஷன்லேயே இப்போ வந்து ஸ்டாஃபை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நியூ லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ சேம் 2 ஸ்க்ரூ பேரலாக வச்சு பபுள் டியூப் சென்டர் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் 3rd ஸ்க்ரூ கொண்டு வந்து பெப்பனில் கொண்டு வந்து பபுள் டியூப்பில் பப்பில் வந்து சென்டர் கொண்டு வரும். ஸோ இப்போ லெவல் பண்ணதுக்கப்புறம் நியூ லொக்கேஷனில் லெவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாஃப் லொக்கேஷன் சேம் லொக்கேஷன் அந்த ட்ரீ பக்கத்துலேயே வந்து ஸ்டாஃப் வச்சுருக்காரு. அந்த இடத்துல இருக்கும்போதே திரும்ப ஒரு பேக் சைட் எடுக்கிறோம். ஸோ அது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.38. ஸோ இப்போ நான் நியூ லொக்கேஷனில் கொண்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ சார் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நியூ லொக்கேஷனில் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேஞ்ச் பண்ணலை, ஸ்டாஃப் மட்டும் வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக் ரெஸ்ட் ரூம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் லொக்கேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாயிண்டில் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.07. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லொக்கேஷன். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபைனல் லொக்கேஷன். ஸோ செப்டிக் டேங்க் அதோடைய ஆரில் என்ன மெஷர் பண்ணுறது தான் நம்மளுடைய எக்ஸசைஸாக இருந்தது. ஸோ அது வந்து 6th பாயிண்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டைன். ஸோ 3rd பாயிண்ட் வந்து ஃப்ளாக் போஸ்ட். 4th பாயிண்ட் ரேம்ப்பு. 5th பாயிண்ட் வந்து ட்ரீ எடுத்திருந்தோம். 6th பாயிண்ட் ஜென்ரல் பப்ளிக் ரெஸ்ட் ரூம் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம 7th பாயிண்ட் வந்து செப்டிக் டேங்க். ஸோ அதோடைய லெவல் ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.815. ஸோ இதோட நம்ம ஃபீல்டு ஒர்க் முடியுது. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் பார்க்கலாம். ஸோ ஒரு லெவலிங் வந்து ஃபீல்டு ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தோம். அதாவது ஒரு டெம்பரரி பெஞ்ச் மார்க்கில் இருந்து இந்த செப்டிக் டேங்க் எவ்வளோ எலிவேஷனில் இருக்குது அப்படின்ற ஒரு லெவலிங் எக்ஸசைஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த எக்ஸசைஸை வந்து ஆஃபீஸ் ஒர்க் கால்குலேஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் லெவல் புக். ஸோ லெவல் புக்கில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷன் நேம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் சைட், இன்டர்மீடியட் சைட், ஃபோர் சைட். ஸோ அடுத்தது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், ரெடியூஸ்டு லெவல் அண்ட் ரிமார்க்ஸ். ஸோ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடில் போடுறதுக்கு வந்து ஒரு சாம்பிள் லெவல் புக் வந்தது. ஸோ இதில் ரீடிங் எடுத்து எப்படி எழுதணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரரி பெஞ்ச் மார்க்கில் வந்து பேக் சைட் எடுத்துருந்தோம் 1.05. நெக்ஸ்ட் அடுத்தது ஃபவுண்டைன் இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமும் நமக்கு ரீடிங் எல்லாம் ப்ரொசீட் ஆகிட்டு போயிட்டே இருக்குன்றதால அதை இன்டர்மீடியட் சைட்டில் என்டர் பண்ணுறோம் 0.755. நெக்ஸ்ட்டு ஃப்ளாக் போஸ்ட் கிட்டே போயிருந்தோம். பட் ஃப்ளாக் போஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃப்ளாக் போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்த ரீடிங் 0.100. ஸோ இது வந்து 4 சைட்டில் எழுதுகிறோம். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷன் டெம்பரரி பெஞ்ச் மார்க்கில் ரீடிங் எடுத்தப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே இருந்ததோ ஸோ அந்த பொசிஷனில் இருக்கும்போது ஸ்டாஃப் ரீடிங் வந்து இருக்கிறதுலே லாஸ்ட் ரீடிங் வந்து இந்த வேல்யூ. ஸோ அதனால் அதை 4 சைட்டில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிடுறோம். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் லெவலிங் ஸ்டாஃப் அதே லொக்கேஷனில் ஃப்ளாக் போஸ்ட் இருக்கிற லொக்கேஷன்லேயே வச்சுருந்துட்டு திரும்ப ஒரு ரீடிங் எடுத்தோம். ஸோ அந்த வேல்யூ வந்து பேக் சைட் 1.390. ஸோ ஃப்ளாக் போஸ்ட்லேயே 2 ரீடிங் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷன்லேயே வச்சுருந்துட்டு ஸ்டாஃபில் ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தோம் 0.100. அதை 4 சைட்டில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக் போஸ்ட்டில் இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷனை ஷிஃப்ட் ஸ்டாஃப் லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் மூவ் பண்ணிட்டு வரோம். நியூ லொக்கேஷனில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேம் ஃப்ளாக் போஸ்ட் இருக்கிற லொக்கேஷனே லெவலிங் ஸ்டாஃப் இருக்குது, எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணாமல் இருந்தது. ஸோ அங்கே ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1.390. ஸோ இது வந்து நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுடைய புது ரீடிங். ஸோ அதனால் பேக் சைட்டில் என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரேம்ப், இடையில ஒரு ரேம்ப் இருந்தது.
ஸோ அதோட ரீடிங் வந்து 1.595. ஸோ அதை வந்து இன்டர்மீடியட் சைட். நெக்ஸ்ட் ட்ரீ. ஸோ ட்ரீ இருந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷனில் லாஸ்ட் ரீடிங் வந்து 1.520. இதை வந்து 4 சைட்டில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நியூ லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டாப் ஸ்டேஷன், அதே ஸ்டாப் ஸ்டேஷன்லேயே திரும்ப ரீடிங் எடுக்கிறோம். அதை பேக் சைட்டில் என்டர் பண்ணுறோம். 1.380. நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் சைட், அதாவது ஜென்ரல் பப்ளிக் டாய்லெட் ஒரு இடத்துல ரீடிங் எடுத்துருந்தோம். ஸோ அது இன்டர்மீடியட் சைட் 1.070. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக செப்டிக் டேங்க்கில் வச்சு நம்ம ஃபைனல் ரீடிங் எடுத்துருந்தோம். ஸோ அது வந்து 0.815. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லெவல் புக்கில் வேல்யூஸ் வந்து நோட் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ லெவல் புக்கில் வேல்யூஸ் எடுத்தாச்சு. ஸோ டெம்பரரி பெஞ்ச்மார்க் அது வந்து ஆல்ரெடி நோன் ஆர்எல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு ஆர்எல் வந்து 100 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ். ஸோ 100ன்னு வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா height of instrument equal to RL plus back side. So RL வந்து 100, back side வந்து 1.05. So height of instrument வந்து 101.050. So height of instrument வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷனுக்கு சேம். ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு ஆர்எல் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் இன்டர்மீடியட் சைட். ஸோ அப்போ ஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் 101.05 மைனஸ் 0.755. 101.05 மைனஸ் 0.755. 100.295. நெக்ஸ்ட் அடுத்தது 4 சைட் வருது. ஸோ இந்த இடத்துக்கும் ஆர்எல் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் 4 சைட். ஸோ இன்டர்மீடியட் சைட் 4 சைட் எங்கே இருந்தாலும் ஆர்எல் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் இன்டர்மீடியட் சைட் ஆர் 4 சைட். இதுதான் ஃபார்முலா. ஸோ சேம் 101.05 மைனஸ் 0.1 100.950. நெக்ஸ்ட் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து புதுசாக இடம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளாக் போஸ்ட் கிட்ட வந்ததும் இன்ஸ்ட்ருமெண்ட் இடம் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும். ஹெச்ஐ ஈக்குவல் டு ஆர்எல் மைனஸ் பிஎஸ். ஸோ இப்போ 100.95 மைனஸ் மைனஸில் ப்ளஸ் 1.39 102.340. இதுதான் இப்போ நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ புது இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டை தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 102.34 மைனஸ் 1.595 சப்ராக்ட் பண்ணோம்னா ஆர்எல் வந்து 100.745. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் 102.34 தான் யூஸ் பண்ணுறோம். மைனஸ் 1.520 100.82. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இடம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், ஆர்எல் ஈக்குவல் டு height of instrument 3 equal to RL plus BS.
இப்போ நியூ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100.82 ப்ளஸ் 1.38. ஸோ நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் வந்து 102.200. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு ஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எல் ஈக்குவல் டு HI3 மைனஸ் இன்டர்மீடியட் சைட். ஸோ 102.2 மைனஸ் 0.07 101.130. நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் RL ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் 3 மைனஸ் FS. .815 101.385. ஸோ நம்மளுடைய செப்டிக் டேங்க் இருக்கிற லொக்கேஷன் அதோட ஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா 101.385. அண்ட் இன்னொன்று, இந்த லெவல் புக் கரெக்டாக தப்பா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்மா பிஎஸ் 1.05 ப்ளஸ் 1.39 ப்ளஸ் 1.38 3.820. நெக்ஸ்ட் அதேமாதிரி சிக்மா எஃப்எஸ் 0.1 ப்ளஸ் 1.52 ப்ளஸ் 0.815 2.435. இப்போ செக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பிஎஸ் மைனஸ் சிக்மா எஃப்எஸ் 3.82 மைனஸ் 2.435 1.385. அதே மாதிரி it should be equal to last RL minus first RL. எவ்வளவு 101.385 minus 100 1.385. ஸோ இது ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கால்குலேஷன் வந்து கரெக்ட். ஸோ நம்ம லெவலிங் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். லெவல் புக்கில் ரீடிங்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் ரீடிங்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடில் ஆர்எல் எப்படி கால்குலேட் பண்ணோன்னு பார்த்துருந்தோம். நம்ம கண்டுபிடிச்ச ஆர்எல் வேல்யூஸ் வந்து கரெக்டாக அப்படின்றத பார்க்குறதுக்கு செக் வந்து என்னென்னா சிக்மா பிஎஸ் மைனஸ் எஃப்எஸ் அது வந்து லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபஸ்ட் ஆர்எலுக்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். ரெண்டும் சேமாக இருக்குது. இது வந்து லெவலிங் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ சேம் லெவல் புக் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்டேஷன் பிஎஸ் ஐஎஸ் எஃப்எஸ் இது எல்லாமே லெவல் புக்கில் நம்ம நோட் பண்ண ரீடிங். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நான் வந்து மெத்தடு வந்து வேரி ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் ஆர்எல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுடைய ஆர்எல் டெம்பரரி பெஞ்ச்மார்க்கோட ஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு எடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஆர்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் அண்ட் ஃபால் வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிப்போம். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இது எதுவும் இருக்காது. ஸோ செகண்ட் ஸ்டேஷன் வரும்போது ஃபஸ்ட் மைனஸ் செகண்ட். ஸோ அதாவது 1.05 மைனஸ் 0.755. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 0.295 வருது. ஸோ அப்படி பாசிட்டிவில் வரும்போது ரைஸில் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு 0.755 மைனஸ் 0.1 போட்டோம்னா 0.655 வருது, ப்ளஸில் வருது. ஸோ அதனால் ரைஸில் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1.390. ஸோ என்ன பண்ணுறேன், எஃப்எஸ் எடுக்கல, பிஎஸ் வேல்யூ தான் எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே பிஎஸ் மைனஸ் ஐஎஸ் ஐஎஸ் மைனஸ் எஃப்எஸ் தான் போடணும். எஃப்எஸ் வேல்யூ எப்போவும் செப்பரேட் பண்ணக்கூடாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ண வேண்டியது என்னென்னா பிஎஸ் மைனஸ் ஐஎஸ் ஐஎஸ் மைனஸ் எஃப்எஸ். ஸோ இது ரெண்டு தான் வந்து கால்குலேட் பண்ணுறோம். எஃப்எஸ் வேல்யூ எதுக்கும் செப்பரேட் பண்ணக்கூடாது. ஸோ பிஎஸ் மைனஸ் ஐஎஸ் போட்டுட்டு 0.295. நெக்ஸ்ட் ஐஎஸ் மைனஸ் எஃப்எஸ் வந்து 0.655. ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதால் ரைஸில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 1.390 மைனஸ் 1.595 போட்டோம் அப்படின்னா மைனஸ் 0.205 வரும். ஸோ மைனஸில் வந்ததால் என்ன பண்ணுறேன்னா ஃபாலில் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எதெல்லாம் ப்ளஸில் வருதோ ரைஸில் என்டர் பண்ணுறோம், எது மைனஸில் வருதோ அதை வந்து ஃபாலில் வந்து என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 1.595 மைனஸ் 1.52 ப்ளஸில் வருது 0.075,
ரைஸில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் 1.38 மைனஸ் 1.07 இது வந்து பாசிட்டிவாக வருது. 0.31 ரைஸில் என்டர் பண்ணியிருக்கேன். 1.07 மைனஸ் 0.815 ஸோ பாசிட்டிவாக 0.255 வந்திருக்கு. அதனால் ரைஸில் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரைஸ் ஃபால் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆர்எல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஈக்குவல் டு ப்ரீவியஸ், அதாவது RL2 equal to RL1 minus plus or minus rise or fall. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு RL வந்து 100, இது கூட ரைஸாக இருக்கிறதால ஆட் பண்ணுறோம். ஸோ 100 + 0.295 100.295. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரைஸ். ஸோ 100.295 + 0.655 100.950. அடுத்து ஃபால் வருது. ஸோ அப்போ நம்ம 100.950 மைனஸ் 0.205 ஸோ அப்போ 100.745. ஸோ அடுத்தது 100.745 ப்ளஸ் 0.075 ஏன்னா ரைஸு. ஸோ அதனால் 100.820. நெக்ஸ்ட் 100.820 ப்ளஸ் 0.31 ஸோ 101.130. 101.130 ப்ளஸ் 0.255 101.385. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆர்எல் கால்குலேட் பண்ணிட்டு வரோம். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். பிஎஸ் மைனஸ் ஐஎஸ் அது வந்து பாசிட்டிவாக வந்தால் ரைஸில் என்டர் பண்ணுறோம், நெகட்டிவாக வந்தால் ஃபாலில் என்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ண வேண்டியது பிஎஸ் மைனஸ் ஐஎஸ், ஐஎஸ் மைனஸ் எஃப்எஸ். ஸோ இந்த டேர்ம்ஸை தான் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். எஃப்எஸ் மைனஸ் எனி வேல்யூ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் சேஞ்ச் பண்ணுற இடத்துல தான் மெயினாக அதை பார்க்கணும். இங்கே பிஎஸ் மைனஸ் ஐஎஸ் போட்டிருந்தோம், இங்கே ஐஎஸ் மைனஸ் எஃப்எஸ் போட்டிருந்தோம். திரும்ப இந்த வேல்யூ எடுக்கக்கூடாது, பிஎஸ் தான் எடுக்கணும். பிஎஸ் மைனஸ் ஐஎஸ், ஐஎஸ் மைனஸ் எஃப்எஸ். ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணிட்டு போகிறோம். பாசிட்டிவாக வந்தால் ரைஸில் என்டர் பண்ணுறோம், நெகட்டிவாக வந்தால் ஃபாலில் என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ஆர்எல் எவ்வளோ இருக்கோ ரைஸாக இருந்தால் ஆட் பண்ணுறோம். இதே வந்து ஃபாலாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் ஆர்எலோட ஃபாலை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி வந்து ஆர்எல் கால்குலேட் பண்ணி முடிச்சிடுறோம். இப்போ நம்ம பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத செக் பார்க்கணும் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர். சிக்மா பிஎஸ் மைனஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு சிக்மா ரைஸ் மைனஸ் ஃபால் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபஸ்ட் ஆர்எல். ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் ஆட் ஆகுது. சிக்மா ரைஸ் மைனஸ் சிக்மா ஃபால் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து செக்கில் வந்து சேமாக இருக்கணும். ஸோ இப்போ சிக்மா பிஎஸ் வந்து 3.82, சிக்மா எஃப்எஸ் 2.435, அதேமாதிரி சிக்மா ரைஸ் வந்து 1.590, சிக்மா ஃபால் வந்து 0.205, அதேமாதிரி லாஸ்ட் ஆர்எல் 101.385, ஃபஸ்ட் ஆர்எல் 100. ஸோ இது எல்லாத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் இந்த 1.385 தான் வந்தது. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ண ப்ரொசீட் பண்ண மெத்தட் வந்து கரெக்ட். ஸோ இப்படி தான் வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் லெவல் புக் வந்து கால்குலேட் பண்ணணும். தேங்க்யூ.